அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ பல நேரங்களில் சார் டிஸ்கஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஃப் பார்த்திங்கன்னா அந்த கிராஃபை மெக்கானிக்கலாக பார்க்கக்கூடாது, மாறாக அந்த கிராஃப்குள்ளே ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை எழுத்தால் எழுதுவது கடினம் என்ற காரணத்தினால் வரைபடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கருத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கட்டி பாயிண்ட். ஸோ கிராஃபை மெக்கானிக்கலாக பார்க்கக்கூடாது பிள்ளைங்களா, மீனிங் என்னென்னு பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Now we will see. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு let us read the problem, then we will see the graph. புரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன செஞ்சிடலாம், பறந்துடும். வில் see. இங்கே பாருங்கள், ஃபிகர் 9.11 இதான். shows the strain stress curve for a given material. இந்த படம் என்ன காமிக்குதான், ஸ்ட்ரெயினுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள உறவை காமிக்குது. வாட் ஆர் யங்ஸ் மாடுலஸ், இப்போ இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் என்ன, அண்ட் அப்ராக்சிமேட் yield strength ஃபார் திஸ் மெட்டீரியல். சரிங்களா பிள்ளைங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க புரியணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள கர்வ் கொடுத்துருக்காங்க. யூ செல்ஃப் கேன் see ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. கர்வை சும்மா ஒரு கோடு அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த கருவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. வெறுமனே வாயால் விவரிப்பது அவ்வளவு எளிமையான விஷயம் அன்று. ரைட். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, யங்ஸ் மாடுலஸ் இஸ் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை இந்த ஸ்ட்ரெயின். அப்போ இந்த கர்வ் என்ன காமிக்குதுன்னா, ஒரு சென்ஸில் இட் ரெப்ரசன்ட்ஸ் யங்ஸ் மாடுலஸ். ஆனால் எது ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த கர்வில்? இந்த கர்வில் எது ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். பிள்ளைங்களுக்கு புத்தியில பதியணும். திரும்பவும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின், y டிவைடட் பை x இஸ் tan theta. y by x tan theta தானே. எனவே பிள்ளைங்களா புரிய வேண்டிய விஷயம், இந்த கர்வோடைய ஓகே ஸ்லோப் இருக்கு இல்லையா, தட் இஸ் tan theta. இந்த கர்வோடைய ஸ்லோப்பு தான் யங்ஸ் மாடுலஸ். இதுதான் பிள்ளைங்களா முதல் புரிய வேண்டிய விஷயம். அப்போ இன்னும் எப்படி புரியணும்? இப்போ சப்போஸ் இது இப்படி இருக்குது, ஒரு கோடு இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியணும்? ஓஹோஹோ, இதனுடைய ஆங்கிள் கூட இருக்குது, ஸ்லோப் கூட இருக்குது, அப்போ இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் கூட அப்படின்னு புரியணும். ஐடியா புரியுதுங்களா? ரைட். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள வருவோம். என்ன கேட்டிருக்காங்க? யங்ஸ் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த கர்வை பார்க்கணும். இந்த கர்வு ஒரே லைனாக இருக்குது, அப்படி வளைஞ்சலாம் இல்லை, ஒரே தான் போகுது. அப்போ எந்த இடத்துல தெரிஞ்ச வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நம்ம கண்ணில் சிக்குது பாருங்கள். ஏன் கண்ணில் சிக்குது? அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 150, இது 0.02. ரைட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 0.02. அப்படியே கேமரா போர்டுக்கு வந்துடட்டும். இங்கே பாருங்கள். ரைட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் 150 into 10 to the power of 6 divided by 0.02. So numerically this can be solved. This is solved as 7.5 into 10 to the power of 10. Right. Second question is very important question. அந்த question என்ன? yield strength கேட்டிருக்காங்க. yield strength. So yield strengthனா இதனுடைய பொருள் என்னென்ன பிள்ளைங்களா? yieldனா இறங்கி போயிடுறது. இறங்கி போகிறதுக்கு பேர் என்னது? yield. இங்கே பாருங்கள், இது இந்த சாக் பீஸ் வச்சுருக்கேன். சாக் பீஸை நான் உடைக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? சாக் பீஸ் yield பண்ண மாட்டேங்குது. நான் ப்ரெஸ் பண்ணோன்னே yield ஆயிடுச்சு. ஸோ நம்ம மனுஷங்களை சொல்லுவோம், நெவர் yield. தப்புக்கு yield ஆகாதீங்க. என்ன ப்ரெஷர் வந்தாலும் தப்புக்கு என்ன செய்யக்கூடாது? yield ஆகக்கூடாது. திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் yield. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, மறுபடியும் பிள்ளை அந்த இடத்துக்கு வந்துட்டு பிள்ளை இங்கே மறுபடியும் வாங்க. இங்கே எங்கே பார்க்கணும்? திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ், ஓகே, திஸ் இஸ் ஸ்ட்ரெயின். பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ரைட். அது ஸ்ட்ரெயின் ஆகிக்கிட்டே போகுது. ரைட். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளை அது விட்டுருச்சு, அந்து போச்சு. இந்த இடத்துல அந்து போச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் அதனுடைய ஈல்டு மேக்ஸிமம் எவ்வளோ தாங்குச்சு அப்போ அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன சொல்லலாம்? 300 into 10 to the power of 6 Newton per meter square. இதுதான் அதனுடைய yield strength. ஸோ அது காமிச்சிருக்கோம். என்ன காமிச்சிருக்கோம்?
ஸோ கேமரா அங்கே வந்துட்டோம். ஈல்டு ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 300 × 10⁶ Nm/m². அதை வந்து என்ன செஞ்சு அது வந்து சஸ்டைன் பண்ணிச்சு, அதற்கு மேலே விட்டுருச்சு, முடியலை என்பது இது அர்த்தம். ஸோ எளிமையான விஷயங்கள். ஆனால் இப்படி போட்ட படங்கள் காமிக்கும் பொழுது நம்ம ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க என்ன செஞ்சிடறோம், நம்ம பயந்துடுறோம். நம்ம அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, துணிச்சலாக அதை கையாளணும். அதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பிள்ளைங்களா டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள் பிள்ளைங்களா, இப்படி ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம தேசத்தை ஃபுல்லாக மாற்றணுங்கிற முயற்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருடைய ஆதரவு வேணும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.